ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீக கதைகள். ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. மானுஷ்ய அன்பு வெறுமையானது. கணவன் தன் மனைவியை பார்த்து, அன்புள்ள கண்மணி, நான் உன்னை அபாரமாக நேசிக்கிறேன். நீ எனது உயிரும் ஆன்மாவும் ஆவாய். நான் கணப்பொழுது கூட உன்னை விட்டு உயிர் வாழ மாட்டேன். உண்மையில் நீ எனக்கு அத்தியந்த பிரேமையானவள் என்று கூறினான். மனைவி தன் கணவனை பார்த்து, எனக்கு தாங்கள் இனிய கண்மணியாக இருக்கிறீர்கள். எந்தளவு தங்களை நேசிக்கிறேன் என்று ஆண்டவனுக்கு தெரியும். தங்களை ஒரு வினாடி கூட பார்க்காமல் இருக்க நேரிட்டால் என் உயிர் வெளியேறிவிடும் என்பாள். இரவில் இப்படி சம்பாஷணை நடக்கும். மறுநாள் அதிகாலையில் அவன் அவளை விவாகரத்து செய்வான், அல்லது அவள் அவனை விவாகரத்து செய்வாள். அவர்களுடைய அன்பின் ஆழம் இவ்வளவேதான். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தெய்வீகமான தூய்மையான அன்பை வளர்ப்பீர்களாக. அது எப்போதுமே நிலையாகவே நிற்கும். நாயும் குரங்கும். நல்ல அமைதியான நாய் ஒன்று குரங்கை சந்தித்தது. சின்னஞ்சிறு நாயே, உன் முதுகில் ஏறுகிறேன், புண்ணிய தலங்களை எல்லாம் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிற்று. அதற்கு நாய், சரி, நல்ல கூத்து, நீ என்னை சிரிக்கும்படி செய்துவிட்டாய், என் முதுகில் குதித்து ஏறு என்று பதிலளித்தது. அவை சாலை வழி சென்றன. நாய் தன்னாலான மட்டும் வேகமாக ஓடவும் அதன் முதுகில் ஏறிக்கொண்ட குரங்கோ புன்சிரிப்பு கொண்டது. ஆனால் தினந்தோறும் குரங்கினாலே அந்த நாய்க்கு சில தொல்லைகள் ஏற்பட்டன. முதல் நாள் நாய் காய்கறி தோட்டத்திற்கு குரங்கை சுமந்து சென்றது. எல்லா தக்காளி பழங்களையும் குரங்கு தின்று கொண்டிருந்தது. வீட்டிற்குள் இருந்த ஒரு மாது வேட்டை நாய் ஒன்று பின்தொடர அங்கே வந்தாள். பாவம், அச்சிறிய நாயின் மூக்கை கடித்தது வேட்டை நாய். அது ஓடி போயிற்று. ஆனால் மூக்கிலிருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டிருந்தது. இரண்டாவது நாள் பள்ளிக்கூடத்துக்கு வீட்டிற்குள் நேராக செல்லுமாறு குரங்கு நாய்க்கு உத்தரவிட்டது. சிற்றுண்டி புசித்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகள். குரங்கு குழந்தைகளிடமிருந்து பழங்கள் அனைத்தையும் திருடியது. வெகுண்ட குழந்தைகள் சின்ன நாய் மேல் கற்களை எடுத்து வீசினார்கள். கண் மீது படவே நாய் குருடாகி விட்டது. மூன்றாவது நாளில் குரங்கு ஒரு முனிவர் இல்லத்தின் ஜன்னலுக்கு குதிக்குமாறு நாயை வற்புறுத்தியது. அப்பால் குரங்கு அங்கிருந்த கூடையில் உள்ள சர்க்கரை கட்டிகளை திருடி கொண்டது. ஜன்னல் வெளியது ஓடி போயிற்று. ஆனால் சிக்கியது சின்ன நாய் முனிவரின் கையில். முனிவர், சின்ன நாயை கெட்டவர்களை சுமந்து கொண்டு போகாதே, கெட்டவர்களின் நட்பு எப்போதும் உன்னை கஷ்டங்களுக்கு இழுத்து செல்லும் என்று உபதேசித்தார். நீதி, கெட்டவர்களுடன் நட்பு கொள்ளாதே. கெட்ட எண்ணங்கள் கூட கெட்ட நட்பு என்பதை உணர்ந்து கொள். உன் மனதில் நல்ல எண்ணங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொள். நல்ல தலங்களுக்கு செல்லுங்கள். நல்லவர்களுடன் பேசுங்கள். முனிவரின் உபதேசத்தை பின்பற்றுவீர்களாக. துறவின் சக்தி. யுதிஷ்டிரர் நரகத்தின் பக்கமாக போனார். ஏனெனில் அவர் ஒரு முறை கெடுதலில்லாத பொய் ஒன்றை கூறினார். நரகத்தில் தத்தளிக்கும் வாசிகள் பெரிதும் குதூகலித்தார்கள். அவர்களுடைய வேதனைகள் தணிந்தன. ஏனெனில் அவர்களுடைய பக்கத்தில் யுதிஷ்டர் இருந்தார் அல்லவா. யுதிஷ்டரை மோஷலோகத்திற்கு அழைத்து செல்ல அங்கு விமானம் ஒன்று வந்தது. அதில் ஏற அவர் மறுத்தார். ஆயிரக்கணக்கான பேர் இங்கு நான் இருப்பதால் குதூகலிக்கிறார்கள். நான் செய்த புண்ணியங்கள் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுகிறேன். இந்த நரகலோக வாசிகள் எல்லோரும் மோஷத்திற்கு செல்லட்டும். இங்கு நான் இருப்பதை பற்றி கவலைப்படவில்லை என்றார். எண்ணிருந்த விமானங்கள் வந்து நரகலோக வாசிகளை ஏற்றி சென்றன. பிறகு ஒரு பெரிய விமானம் யுதிஷ்டருக்காக வந்தது. அவர், என் புண்ணியங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன், நான் வர முடியாது என்றார். தூதர்கள் புண்ணியங்களை தியாகம் செய்ததால் அவை பல கோடி மடங்கு பெருகிவிட்டன. மோஷலோகத்திற்கு வாருங்கள், இதோ விமானம் என்று கூறினார்கள். யுதிஷ்டரரும் மோஷலோகத்திற்கு சென்றார். துறவின் சக்தி இத்தகையது. ஆகையால் துறவு மனப்பான்மையை பழக்கத்திற்கு கொண்டு வருக. பயம் காலராவை காட்டிலும் கொடியது. நாட்டில் 50,000 உயிர்களை வாங்கிவிட்டது அந்த காலரா. விஞ்ஞானியின் பரிசோதனை கூடத்தில் கொண்டு வரப்பட்டது. செய்தி எட்டியவுடன் விஞ்ஞானி ஆவேசத்துடன் அந்த கிருமியை பார்த்தான். ஆனால் அது தயவு காட்டுமாறு மன்றாடியது. 50,000 உயிர்களை பழிவாங்கிய உன்னை பூண்டோடு நசுக்காமல் வேறு என்ன செய்வது என்று கேட்டான் விஞ்ஞானி. தாங்கள் கூறுவது தவறு பிரபு, 5,000 மக்களைத்தான் கொன்றேன் என்றது காலரா. பொய் பேசுகிறாய் என்று கடிந்தான் விஞ்ஞானி. நான் பொய் பேசவே மாட்டேன் எஜமானரே. பாக்கி 45 பேர் பயத்தினால் இறந்தார்கள். என்னை காட்டிலும் பன்மடங்கு வலிமையை படைத்தது பயம் என்பது. இந்த பயத்தை மனிதனுடைய இதயத்திலிருந்து அப்புறப்படுத்த வழிகளை கையாளுங்கள் தயவு செய்து என்று பணிவுடன் பகர்ந்தது. நான் தயாரிக்கிறேன் மருந்துகளை. எந்தவித மருந்தும் மனிதனுடைய இதயத்திலிருந்து பயத்தை போக்கக்கூடியதாய் இல்லை. முனிவர்களின் சரணார விந்தங்களில் சரண் புகுந்து அவர்களுடன் சத்சங்கம் செய்து கடவுளின் மீது அசைக்க ஒண்ணாத நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை அவன் ஜபித்து நோயற்ற பிறப்பற்ற இறப்பற்ற ஆன்மாவின் மீது தியானம் புரிய வேண்டும் என்று பதில் இயம்பினான் விஞ்ஞானி.
அறிவில்லாத ஒட்டகம். மரியாதைக்குரிய மகானுபவரே, எந்த காரியங்களை செய்வதால் ஒரு அரசன் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம்? இதை தயவு செய்து விவரித்து கூறுங்கள். மன்னர் கடமைகளை பற்றிய ஞானம் தங்களுக்கு நிரம்பவும் உண்டு. சகல சாஸ்திர சம்பன்னரை சாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் யுதிஷ்டிரர். அதற்கு பீஷ்மர் கூறலானார், அன்புள்ள யுதிஷ்டிரனே, ஒட்டகத்தின் கதையை தயவு செய்து கவனமாக கேள். கிருதாயுகத்தில் பெரிய ஒட்டகம் ஒன்று இருந்தது. அது பூர்வ ஜென்ம சம்பவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் சக்தி படைத்தது. காட்டிலேயே அது கடுமையான விரதங்களையும் தவங்களையும் அனுஷ்டித்து வந்தது. அது இயற்றி வரும் தவத்திற்கு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் பிரம்மதேவர். ஒட்டகத்தின் முன்னால் தோன்றி, எந்த வாரத்தையாவது கேள், உடனே தருகிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் பிரம்மா. இறைவா, இவ்வாரத்தை தாருங்கள். 100 யோசனைகள் தொலைவுக்கு அப்பால் இருக்கும் எந்த ஒரு ஆகாரத்தை கூட அனாயாசமாய் பற்றும் வண்ணம் அவ்வளவு நீளமாக என் கழுத்து வளருமாறு வரம் தாருங்கள் என்றது ஒட்டகம். அப்படியே ஆகு என்று வரம் தந்து மறைந்தார் பிரம்மா. வரம் பெற்ற பின் காட்டில் வசித்து வந்தது ஒட்டகம். அது மகா சோம்பேறியாகி விட்டது. மேய்வதற்கு செல்லுவதே கிடையாது. அது நீளமான தனது கழுத்தை 100 யோசனைகள் தொலைவு வரை நீட்டி எவ்வித ஆயாசமும் இன்றி ஆகாரத்தை பெற்று வந்தது. ஒரு நாள் பலமாக புயல் அடித்தது. மலை குகையில் ஒட்டகம் தனது தலையையும் கழுத்தின் ஒரு பாகத்தையும் வைத்து கொண்டு புயல் எப்போது நீங்குமோ என்று காத்து கொண்டிருந்தது. மழை விடாமல் பொழியலாயிற்று. அதனால் அது இறை தேட முடியாமல் பட்டினி கிடந்தது. ஒட்டகம் தங்கியிருந்த அதே குகையில் மழையில் முற்றிலும் நனைந்த நரி ஒன்று நுழைந்தது. அது கடும் பசியால் தவித்துக் கொண்டிருந்தது. அது ஒட்டகத்தின் கழுத்தை முடிந்த மட்டும் தின்ன தொடங்கியது. தன் கழுத்தை சுருக்கி கொள்ள வீணில் முயன்றது. அது 100 யோசனைகள் நீளம் வளர்ந்த உள்ள கழுத்தை பெற்றபடியால் ஒட்டகம் கழுத்தை இழுத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. பேராசை மகிழ்ச்சியும் ததும்ப நரி ஒட்டகத்தின் கழுத்தை தின்று கொண்டே இருந்தது. முடிவில் ஒட்டகம் உயிர் விட்டது. அன்று நரிக்கு நல்ல விருந்து. மழை நின்றது. ஆனந்தமாக வெளியேறியது நரி மலை குகையிலிருந்து. இங்கனம் ஒட்டகம் தனது அறிவின்மையால் மரணமடைந்தது. மேலும் பீஷ்மர், யுதிஷ்டரனே, வெறும் இழிவான சோம்பலும் மடமையும் உள்ள வாழ்க்கையை நடத்துவதால் ஒருவனுக்கு எத்தகைய பயங்கரமான முடிவுகள் உண்டாகும் என்பதை கவனியுங்கள். ஆகையால் சோம்பலை நீக்குங்கள், புலன்களை அடக்குங்கள், புத்தியை உபயோகியுங்கள், உலகத்தில் எதையும் புத்தியுடன் செய்யுங்கள். பின்னர் நினைத்தபடி வெற்றி பெறலாம். அனுபவ அறிவினால் ஒருவன் வெற்றியை பெறலாம் என்று மனுவே கூறியுள்ளார். ஞானிகளின் உபதேசங்களை கேட்டு ஆராய்ச்சி, சிந்தனை, விவாதம் ஆகியவற்றின் பிறகு அவற்றின்படி நடப்பவர்கள் எப்போதும் தங்கள் கருத்துகள் நிறைவேறுவதில் வெற்றி காண்கிறார்கள். புத்தியை உபயோகித்து உலகில் வாழ வேண்டும். ஓ அரசரை, மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்று கூறினார். திருப்தியை வளர்க்கவும். ராய்ப்பூரில் ஏழை ஒருவன் இருந்தான். யதார்த்தவாதி, கடவுளுக்கு அஞ்சு நடப்பவன். சின்ன வியாபாரம் பண்ணினான். நல்ல பாலை விற்று 100 ரூபாய் ஊதியம் பெற்றான். வாடிக்கைக்காரர்கள் ஒழுங்காக பணம் கொடுத்தார்கள். எதுவாக பேராசை புகுவதாயிற்று. லாபம் 1000 பெற வேண்டும் என்று அவாவினான். 3 நல்ல பசுக்களை வாங்கினான். முதல் தரமான பாலை விற்று 1000 ரூபாய் சம்பாதித்தான். மேலும் பேராசையால் பீடிக்கப்பட்டான். 5000 விரும்பினான். இப்போது 50% தண்ணீர் சேர்த்தான். 5000 ரூபாய் சம்பாதித்தான். பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும் என்று விரும்பினான். பெரிய நகரத்திற்கு போய் பெரிய வியாபாரத்தை தொடங்க எண்ணி வழி நடக்கும் போது ஆறு குறுக்கிட்டது. கரையில் பணமூட்டையை வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கி குளித்தான். குரங்கு ஒன்று வந்து பணமூட்டையை பற்றி கொண்டு மரத்தின் மீது ஏறிற்று. அங்கிருந்து ஆற்றில் 2500 ரூபாயை எரிந்தது. பாக்கி 2500 ரூபாயை அந்த மனிதரிடம் வீசிற்று. பால்காரன் மனதிற்குள்ளாக, தண்ணீர் சேர்த்து சம்பாதித்த பணம் தண்ணீரிலே திரும்பி விட்டது என்று எண்ணமிட்டான். இப்போது புதியதொரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான். மனதை அவன் மகேஸ்வரன் மீது திருப்பினான். திருப்திகரமான வாழ்க்கையை நடத்தலானான். பேராசை என்பது மிகவும் அபாயகரமான சத்ரு. பேராசையை விட்டொழித்து திருப்தியை வளர்க்கவும். மன்னனும் மகரிஷியும். கங்கா நதி கரையில் மன்னர் ஒருவர் மகரிஷி ஒருவரை சந்தித்தார். மகரிஷிக்கு கோபீனம் ஒன்றே இருந்தது. திருவருளும் ஆனந்தமும் வடிவெடுத்தவராயிருந்தார். அவரது முகத்தில் தேஜஸ் ஒளி வீசிற்று. மன்னருக்கு வியப்பு மேலிட்டது. மகரிஷியுடன் பேசத் தொடங்கினார். தாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? பணமில்லையே மகாராஜரே என்று வினவ, மகரிஷி, எனக்கு ஆசைகளை கிடையாது, பணம் எனக்கு ஏன் தேவை என்று பதில் கூறினார். போர் வீரர்கள் கிடையாது என்றார் மன்னர். மகரிஷி, எனக்கு எதிரிகள் இல்லை, போர் வீரர்கள் எனக்கு எதற்கு என்று கூறினார். அரண்மனை கூட இல்லை என்றார் மன்னர். அதற்கு மகரிஷி, என் அரண்மனை பெரியது, அழகானது. உலகம் முழுவதும் என் அரண்மனை. ஆகாயம், பந்தல், புல் என்
என் வெல்வெட்டு கம்பளம் எனது கைகளே தலையணைகள் என்றார். மகன் இல்லை, மனைவி இல்லையே என்றார் மன்னர். மகரிஷி சாந்தி எனது அழகிய மனைவி, பிரம்ம ஞானம் என் மகன் என்று கூறினார். மன்னர் பிரான் மகரிஷியின் பதில்களை கேட்டு பெரிதும் கவரப்பட்டார். அவர் தமது நாட்டை துறந்தார். மகரிஷிக்கு சிஷ்யரானார். வைராகியமும் விரக்தியும் ஒருவனை அரசர்களுக்கு அரசனாக ஆக்கும். தயா கிருஷ்ணனும் தானவீர ராமனும். கல்கத்தாவில் தயா கிருஷ்ணன் என்ற பெரிய அதிகாரி இருந்தார். ஆனால் உண்மையில் அவருக்கு பாவத்தினால் கடினமான வரட்டு கல் நெஞ்சம் இருந்தது. லஞ்சம் வாங்கி கீழ்நிலை அலுவலர்களை அலைக்கழிப்பார். பூமிக்கு அவர் பாரமாக இருந்தார். ஓ கடவுளே, இம்மனிதனை கடுமையாக தண்டிக்கவும் அவனை திருத்தி பண்படுத்தி உண்மையில் தயாரனாக செய்யவும். பம்பாயில் தானவீர ராமன் என்ற பெரிய வர்த்தகர் இருந்தார். வடிகட்டின லோப்பி அவர். தர்மமாக பைசா ஒன்று கூட தரமாட்டார். திரவியத்தை சேகரித்து சேகரித்து வைக்கிறார். இரவும் பகலும் நோட்டுகளை எண்ணுவதுதான் வேலை. இரும்பு பெட்டியின் பக்கத்தில் படுத்துக் கொள்கிறார். ருசியற்ற மரக்கறி உணவை புசிப்பார். பூநூலில் சாவி கொத்தை கட்டி கொண்டிருக்கிறார். ஓ கடவுளே, இவருக்கு ஒரு பாடம் கற்பிப்பாயாக. பூமியில் இவன் வசிப்பதால் என்ன உபயோகம்? அவனுடைய இதயத்தை இலகி தர்மவானாக செய். டெல்லியில் குர்சில் ராம் என்று டாக்டர் இருந்தார். சொத்துக்கள் ஏராளம். ஆனால் அடிக்கடி கவலைப்படுவார் பணத்திற்காக. நோயாளி இறந்து போனாலும் கூட பில்லை தகப்பனாருக்கோ சகோதரர்களுக்கோ அனுப்பி பணம் வசூலிப்பார். இது தினசரி ஆன்மீக நாள் குறிப்பு. தயாளமும் இரக்கமும் இன்னவை என்று அவருக்கு தெரியாது. ஓ பகவானே, மோட்சத்தை பற்றி அவர் கனவு காண்பாரா? அவருக்கு ஏதாவது கதி மோட்சம் உண்டா? தினசரி பயங்கரமான பாவங்களை செய்கிறார். ஓ ஈஸ்வரா, இந்த பாவிக்கு கூட கருணை பாராட்டுமாறு பிரார்த்திக்கின்றேன். அவர் செய்வது இன்னது என்று அவருக்கே தெரியாது. அவரும் தங்கள் சிருஷ்டி. ஆனால் கொடி அடங்காத குழந்தை. லாகூரில் பௌத்ரராம் என்ற பெயருடைய என்ஜினியர் ஒருவர் இருந்தார். ஆனால் தூய்மை என்பது என்னது என்று அவருக்கு தெரியாது. எப்படியோ பணத்தை சம்பாதிக்கிறார். பரிசுத்தமற்ற இடங்களில் போகிறார். பொய்க் கணக்குகள் எழுதுகிறார். சத்தியம் என்பது என்ன என்று அறியாதவர். கண்ணை திருத்தி தப்பில்லாமல் காட்டி கபட நாடகம் ஆடுகிறார். கணக்கை திருத்தி தப்பில்லாமல் காட்டி கபட நாடகம் ஆடுகிறார். ஓ இறைவனை, பௌத்திரங்களுக்கெல்லாம் பௌத்திரமான பகவானை, இவரை உண்மையில் பௌத்திரராம் ஆக செய்யுங்கள். இவரை கெட்ட வழியில் செல்ல விடாமல் தடுத்து காப்பாற்றி வழிகாட்டுவீராக. இன்னும் கடைத்தேறுவதற்கு வழி இருக்கிறது. கடைதல். பண்டை காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தார்கள். 14 ரத்தினங்கள் வெளிப்பட்டன. ஓம் என்ற கோளை கொண்டு ஞான யோகிகள் கடைந்து நிர்விகல்ப சமாதியின் போது ஆன்மா என்ற ஆபரணத்தை உண்டாக்குவார்கள். திறமை வாய்ந்த ஹடயோகிகள் அடிவயிற்றை கடைந்து நௌலி கிரியை செய்து யோகாக்னியை கிளப்புகிறார்கள். அத்வாரியு ஹோத்ரி என்ற வகுப்பினர் அரணையை கடைந்து யக்னத்திற்கு யாகாக்னியை மூட்டுகிறார்கள். நாகரிகமுள்ள மனைவி கோபம் கொண்டு கணவனோடு போராடி அவனை கடைகிறாள். ஏதாவது நகை போடாவிட்டால் இங்கே குரோத அக்னி கொழுந்து விட்டு எரியும். ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் திக்விஜயத்தின் போது ஜைனர்களை துரத்தினார்கள். சுவாமிகள் தமது கேவல அத்வைதம் என்ற கோளினால் பண்டிதர்கள் அனைவரையும் கடைந்து விரட்டினார்கள். சங்கின் கதை. மாயையின் இன்றியமையாத குணம் அல்லது ஸ்வரூபம் பொறாமையே. எங்கும் பொறாமையே குடிகொண்டுள்ளது. பொறாமைக்காரன் முடிவில் இழக்கிறான் என்பதையும், மனிதன் பொறாமை வசப்பட்டவனாக தனக்கு கிடைத்த நல்ல வரத்தை கூட துஷ்பிரயோகத்தினாலே இழக்கிறான் என்பதையும் விளக்கி காட்டக்கூடிய ஒரு கதை உண்டு. கடவுளின் கருத்து யாவரும் நலமாயிருத்தல் வேண்டும் என்பதே அவரிடம் மங்களகரம் நிறைந்துள்ளது. ஒரு தேவதையை வணங்கி தவம் செய்து சங்கு ஒன்றை பெற்றான் ஒரு பக்தன். சங்கை ஊதினால் ஊதுகிறவனுடைய ஆசைகள் நிறைவேறும். ஆனால் சங்குக்காரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பவனுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும். அப்பக்தன் தனக்கு ஒரு மாளிகை வேண்டும் என்று ஆசைப்பட்டு சங்கை ஊதினான். உடனே அழகான மாளிகை ஒன்று உண்டாயிற்று. அண்டை வீட்டுக்காரனுக்கோ 2 மாளிகைகள் உண்டாயின. யானை ஒன்று தேவை என்று ஊதினான். அவனுக்கு ஒரு யானையும் அயலானுக்கு 2 யானைகளும் கிடைத்தன. அயல் வீட்டானிடம் இப்பக்தனுக்கு பொறாமை அதிகரித்தது. அண்டை வீட்டான் சுகமடைய கூடாது என்று கருதினான். தனக்கு ஒரு கண் பார்வை போய்விட வேண்டும் என்று கருதி சங்கை ஊதினான். கருத்து உடனே நிறைவேறியது. அவனும் அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் கண் ஒன்றை இழந்தார்கள். அண்டை வீட்டுக்காரனும் அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் 2 கண்களையும் இழந்தார்கள். அவர்கள் தம்முடைய வீட்டை விட்டு வெளியேறியதும் கிணற்றில் விழுந்து உயிர் திறந்தார்கள். 2 கண் பார்வையும் இல்லாமையாள். இச்செய்தியை எல்லாம் அறிந்து கொண்ட தேவதை பொறாமையை வடிவெடுத்த தன் பக்தனிடம் சங்கை பறித்து கொண்டது. பக்தனை கடிந்து பழிவாங்கி கொண்டது. மேற்கண்ட கதை நமக்கு என்ன நீதி புகட்டுகிறது? முக்கியமாக தள்ள வேண்டியவற்றில் பொறாமை என்பது ஒன்று என்று நமது சாஸ்திரங்கள் முழங்குகின்றன. நாம் பொறாமையை அகற்ற வேண்டும். நாம் எல்லோரும் பிறருடைய நலத்தை கோர வேண்டும். பிறருக்காக வாழ் என்ற கோட்பாட்டை நடைமுறையில் அனுஷ்டிப்போமாக. ஓம் தத் சத்.
சத்சங்கத்தின் மகிமை. சத்சங்கத்தினால் எதை சாதிக்க முடியாது? முன்காலத்தில் பரத்தை ஒருத்தியை சத்சங்கமானது பகவானுடைய பரம பக்தையாக மாற்றிவிட்டது. சிற்றூர் ஒன்றில் சிறந்த பக்தரான பெரிய மகான் ஒருவர் வசித்து வந்தார். தினசரி இரவில் பக்தியோடு சங்கீர்த்தனம் செய்து வந்தார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அச்சத்சங்கத்தில் கலந்து கொள்வது வழக்கம். அம்மகானுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பன் ஒரு நாத்திகன். சூதாடுவதிலும் பொழுதுபோக்குதலும் அவன் ஈடுபடுவான். இந்த சத்சங்கமும் சங்கீர்த்தனமும் அவனுக்கு பிடிக்கவில்லை. இவற்றினால் அவன் பெரிதும் தொந்தரவு அடைந்தான். இவற்றை நிறுத்திவிட வேண்டும் என்று மிகவும் ஆத்திரப்பட்டான். இதற்கு ஒரு தந்திரம் கண்டுபிடித்தான். அந்த பகுதியில் இருந்த மிகுந்த அழகான பரத்தை ஒருத்தியை அமர்த்தி அந்த பக்தனை ஆசை கட்டி மயக்குமாறு கட்டளையிட்டான். வாழை பொழுதில் அந்த பரத்தை பக்தரிடம் சென்று அவனை மயக்குவதற்காக தன்னுடைய கவர்ச்சிகளை எல்லாம் பிரயோகித்தாள். பக்தரோ கவர்ச்சிகளுக்கு மயங்கால் உறுதியோடு தமது சங்கீதத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். பரத்தை பக்தரை விட்டுவிட கூடியவள் அல்ல. மறுநாள் இரவும் அங்கே சென்றாள். பக்தர் அவளை கும்பிட்ட கரங்களுடன் வரவேற்று சங்கீர்த்தனத்தை சிறிது நேரம் கேட்க தங்குமாறு பணித்தார். அவளோடு தன்னுடைய மோகாவேசத்தை பற்றி விளக்கினாள். பக்தர் அவளை மறுநாள் வருமாறு கேட்டுக்கொண்டார். அப்பால் சங்கீர்த்தன பிரார்த்தனை தொடர்ந்து நடத்தலானார். இங்கே நம் இரவும் கழிந்து கொண்டே போயின. பக்தர் அவளுடைய ஆசா பாசத்திற்கு அசையவே இல்லை. ஒரு நாள் இரவு என்னுடன் சேர்ந்து சுகிப்பதில் பெறக்கூடிய இன்பத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான ஆனந்தத்தை இப்பக்தர் நிச்சயமாக கண்டுபிடித்திருக்கிறார். அதனால்தான் என்னுடைய வசிய மாய்மாலங்களை எதிர்த்து நிற்கும் திறமை பெற்றுள்ளார். நானும் கூட அப்பொருளை அடையலாம் என்று தனக்குள் அப்பரத்தை எண்ணமிடலானாள். அவள் அப்பக்தருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி ஞான உபதேசம் பெரியுமாறு பிரார்த்தித்தாள். ஆனந்தத்தின் மூல ஊற்றாகிய ஆண்டவனுடைய மகிமை வாய்ந்த நாமத்தை அவளுக்கு உபதேசித்து தீட்சை புரிந்தார் அந்த மகான். உத்தமமான தேர்ந்தெடுப்பு. கோடீஸ்வரன் ஒருவன் உயிலை எழுதி வைத்து இறந்தான். அவனுக்கு 4 புத்திரர்கள் இருந்தார்கள். எனது புத்திரர்கள் ஒவ்வொருவரும் தத்தமக்கு இஷ்டமான பொருள் ஒன்றை எடுத்துக்கொள்ளட்டும். என் சொத்துகளில் பாக்கியெல்லாம் என்னுடைய அடிமைகளில் உத்தமமான அடிமைக்கு சேரும் என்று அந்த உயிலில் எழுதப்பட்டுள்ளது. நீதிமன்றம் அப்புத்திரர்களுக்கு தத்தமக்கு பிரியமானதை எடுத்துக்கொள்ளுமாறு கட்டளையிட்டது. கோடீஸ்வரனின் அரண்மனை வேண்டும் என்றான் ஒருவன். விலையுயர்ந்த ஆபரணத்தை விரும்பினான் மற்றொருவன். தோட்டத்தை ஆசைப்பட்டான் இன்னொருவன். கடைசியில் 4வது புத்திரனோ எழுந்து, நீதிபதி ஐயாவே, என் தகப்பனாருடைய அடிமைதான் எனக்கு தேவை என்றான். அங்கிருந்த அனைவரும் திக்பிரமை அடைந்தார்கள். எவ்வளவு கேவலமான தேர்ந்தெடுப்பு அது! இல்லை, ஒரே அடிமையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இதர 3 சகோதரர்கள் தத்தம் இஷ்ட பிரகாரம் விரும்பியவை போக எஞ்சியுள்ள ஆஸ்தி முற்றிலும் அப்புத்திரனுக்கு சேர்ந்து விடுகிறது. சட்டப்படி அடிமையின் சொத்து எஜமானனுக்கே சேரும். 4வது புத்திரன் சுயேட்சையாக சொத்து முழுதுக்கும் உரிமையாளனாக ஆகிவிடுகிறான். உண்மையுள்ள அடிமையும் கூட அவனுக்கே உரியவனாகிறான். இது போலத்தான் அறிவுள்ள சாதகனுக்கும். அவன் மிகவும் பணிவுள்ள நிலையையும் மிகவும் எளிய வாழ்க்கையையும் மிகச் சாதாரண ஆடையையுமே விரும்புகிறான். வறியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் துன்புறுவோருக்கும் சேவை புரிவதில் அவனுக்கு உற்சாகம் தென்படுகிறது. அவர்களிலே ஆண்டவனை அவன் காண்கிறான். அவன் எதை பெறுகிறான்? இப்பிரபஞ்ச கர்த்தாவினோடு பேரிணக்கம் பெறுகிறான். தெய்வீக ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் அவன் எஜமானன் ஆகிறான். இதை காட்டிலும் மகத்தானது வேறு உள்ளதா? சிற்றின்ப விஷயங்களையும் அற்பாயில் உள்ள புலன் உணர்வு பொருள்களையும் விரும்பி சிரேஷ்டமானது எதையும் பெறாதவர்களாக வாழ்நாளை வீண் நாளாக்கி விடுகிறார்கள். ஈஸ்வர சாட்சாத்காரத்திற்கு முயலுங்கள். பிரபஞ்ச பேருணர்வாகிய உயர்தரமான செல்வத்தை பெற்றுக் கொள்வீர்களாக. இதர இனங்கள் எல்லாம் உங்களை சார்ந்துவிடும். கூட்டத்தில் குமாரனின் குரல். தந்தையும் மைந்தனும் சந்தைக்கு போனார்கள். மைந்தன் எங்கோ தவறிவிட்டான். சந்தை கூட்டத்தில் எங்கும் அமளையாய் இருந்தது. தந்தை உற்று கேட்டதில் தன் மைந்தன் அக்கூட்டத்திலே இருக்கிறான் என உணர்ந்தான். தன் குமாரனின் குரலை உணர்ந்து கொள்ள முடிந்தது. சந்தடி தாறுமாறாக இருந்தும் கூட குரல் எழுந்த பக்கமாக தந்தை சென்று மைந்தனை கண்டுபிடித்துக் கொள்கிறான். தந்தை என்பவன் ஜீவன், மைந்தன் ஆன்மா. ஆன்மா உலகாயத பொருள்களிலே மறைந்துள்ளது. ஆழ்ந்த தியானத்தின் போது ஆன்மாவின் சாநித்தியத்தை ஞானம் படைத்த ஜீவனால் உணர முடியும். ஆன்மா என்பது ஒன்று இல்லையானால் அதை சாட்சாத்கரிக்கும் எத்தனங்கள் வீணாகிவிடும். மறைக்கும் கோஷங்களே இல்லாமல் ஆன்மா மாத்திரம் இருந்ததென்றால் அதை பெற வேண்டிய சாதனை எதுவும் தேவையில்லாமல் போய்விடும். நித்திய சாந்தியாயும் ஆனந்தமாயும் உள்ள ஜீவ ஜோதியானது கோஷங்களின் வாயிலாகவும் உலகாயத பொருள்களின் மூலமாகவும் அடிக்கடி ஜொலிக்கிறது. கபடமான மாயையானது இந்த ஜோதியை அகோரமாக முறுக்கி விடுகிறது. மெய்ஞானியோ ஆன்ம ஜோதியை உணர்ந்து கொண்டவனாக ஏகாக்கிர சித்தத்துடன் அதை பின்பற்றியவனாக அந்தமில்லாத அமரத்துவம் படைத்த ஆன்மாவை
ஜோதி, சாந்தி, ஆனந்தம் ஆகியவற்றிற்கு மூல ஊற்றை இறுதியில் போய் சேருகிறான். கடவுளின் விவேகம். எதுவும் காரணமின்றி படைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு தெய்வீக செயலும் முடிவான நன்மையை நோக்கியே செலுத்தப்படுகிறது. ஸ்ரீ அகங்கார் கேசரி ஆச்சாரிய மிகுந்த புலமை பெற்றவர். இருபுறமும் கூர்மையான கத்தி போன்றது அவரது நாக்கு. தனது நாவின் வலிமையால் தன்னுடன் வாதம் புரியும் அனைத்து எதிராளிகளையும் 1000 துண்டுகளாக வெட்டித்தள்ளி கூட கூடியவர். தான் ராஜகுருவாக பணிபுரியும் அரசவையில் இடியையும் மின்னலையும் தனது சொற்பெருக்காலும் சொல் அலங்காரத்தாலும் கொண்டு வரக்கூடியவர் கேசரி. அருஞ்சுவை கொண்ட பழங்கள் நிறைந்த பெருந்தோட்டம் ஒன்றை ஆச்சாரியருக்கு அரசன் அன்பளிப்பாக வழங்கியிருந்தான். அவர் காலையிலும் மாலையிலும் உலாவும் போது அங்கிருக்கும் வண்ணமயமான மலர்கள் அவருக்குள்ளாகவே பேசிக்கொள்ள தூண்டும். அன்று ஞாயிற்றுக்கிழமை கார்காலத்து நண்பகல் நேரம். பகல் உணவு அருந்திய ஆச்சாரியா தோட்டத்தில் உலாவலாம் என்று எண்ணினார். உலாவும் போது கண்ணில் பட்ட பழங்கள் அவரது சிந்தனையை கிளர்த்தின. ஆண்டவனின் சிருஷ்டி பற்றி அவர் சிந்திக்கலானார். தாழ்வாரத்தில் பரவி கிடக்கும் பூசணி எவ்வளவு பெரியது, ஆனால் அதன் கொடியோ மிகவும் மெல்லியது. புத்தம் புதிய செந்நிற ஆப்பிள்கள், ஆகா என்ன சுவை! நிஜமாகவே மரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவை. இவ்வாறாக பழ வர்க்கங்கள் குறித்தும் வண்ண மலர்கள் குறித்தும் சிந்தித்தபடியே கேசரி உலாவினார். நல்லவேளை, இங்கு பெஞ்ச் இருக்கிறது. நான் மிகவும் சோர்ந்து விட்டேன் என்றபடி ஆச்சாரியர் பெஞ்ச் மீது அமர்ந்தார். மிக பழைய பெரிய ஆழமரத்தின் கீழ் அந்த பெஞ்ச் இருந்தது. ஆழமரத்தின் வலிமையான கிளைகளை, அடர்த்தியான இலைகளை ஆச்சாரியர் கூர்ந்து கவனித்தார். என்ன வெட்கக்கேடு என்று ஆச்சாரியர், ஆழமரம் மிக பிரம்மாண்டமாக இலைகள் அடர்ந்து இருக்கிறது, ஆனால் அதன் பழங்களும் மிகச் சிறியவை. என்னே கடவுளின் முட்டாள்தனம்! இந்த மரம் எந்த பலனையும் தருவதில்லை. அதே நேரத்தில் வயற்பரப்புக்கு அப்பால் பளிச்சிடும் திராட்சைகள், புன்னகைக்கும் ஆப்பிள்கள், மனதை ஈர்க்கும் மாதுளம் பழங்கள், இவ்வளவு ஏன் மெலிந்த கொடியில் இணைந்திருக்கும் வலிய பூசணிகள், இவற்றில் எதுவும் இருந்த மரம் போல பெரியவை அல்ல. ஆயினும் அவை பலன் தருகின்றன. ஆனால் அதே நேரத்தில் என் தலைக்கு மேல் விதானம் போல் விழுந்திருக்கும் இந்த மரத்தில் உண்ணுவதற்குரிய கனிகள் இல்லை. என்ன அவமானம்! உண்மையிலேயே இது முட்டாள்தனமான படைப்புதான். இவ்வாறு சிந்தனை செய்தபடி ஆச்சாரியர் அயர்ந்து தூங்கிவிட்டார். மெல்லிய தென்றல் இதமாக வீச நேரம் கடந்து கொண்டிருந்தது. டப்! சின்னஞ்சிறிய ஆழம் பழம் ஒன்று ஆச்சாரியாரின் பளபளக்கும் வழுக்கை தலையில் விழுந்தது. தூக்கத்திலிருந்து பதறி விழித்த ஆச்சாரியர், நல்ல வேளை, எப்படியோ தப்பித்து விட்டேன். நூலிலையில் பிழைத்து விட்டேன். கருணை வடிவானவர் கடவுள். அவரது கடாட்சமும் புத்தி கூர்மையும் நீதியும் எவ்வளவு தீர்க்க தரிசனம் பொருந்தியவை என்று அரற்றினார். இறைவா, உனது கலைகள் யாவும் விவேகமானவை. ஆழம்பழம் சற்று பெரியதாக இருந்திருந்தால் என் தலை சுக்குநூறாக போயிருக்கும். என் சரீர வாழ்க்கையும் அத்துடன் முடிந்திருக்கும் என்று ஆச்சாரியார் கூறினார். அந்த படித்த மேதை தன் வாழ்க்கையில் புதிய பரிமாணத்தை பெற்றார். தவறான எண்ணங்கள் நீங்க பெற்று கடவுள் மீதான நன்றி பெருக்குடன் அவர் வீடு வந்து சேர்ந்தார். ஒவ்வொரு நாளும் தான் எதிர்கொள்ளும் தெய்வீக செயல்கள் குறித்து அறிவொளிகள் அவசரமாக முடிவெடுத்து விடுகின்றனர். எல்லாமே நன்மைக்குத்தான். ஒவ்வொரு தெய்வீக செயலும் முடிவான நன்மையை நோக்கியே செலுத்தப்படுகிறது. கடவுளின் எந்த செயலும் காரணமற்று இருப்பதில்லை. கடவுள்பால் பிரியம் கொண்டவர்கள் அவசரமாக முடிவெடுப்பது நின்று தங்களை காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் அமைதியான சாந்தமான மனோநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். புத்தியை கூர்மைப்படுத்த வேண்டும். தற்போது காரணமின்றியும் உங்களது நலனுக்கு விரும்பத்தகாததாகவும் கடவுளின் சில செயல்கள் தோன்றலாம். ஆனால் கடவுளின் எந்த செயலும் விவேகமற்றவை அல்ல. அவை அனைத்தும் உங்களது முடிவான நலனுக்காக தெள்ள தெளிவான காரணங்களுடன் கூடியவை. எனவே அவசரமாக முடிவெடுப்பதை எப்போதும் தவிர்த்திடுங்கள். தொடரும். ஓம்.